வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இது செயின் ஸ்டிச் ஃபேமிலிஸில் பார்ட் 6th வீடியோ. லேஸ்டு செயின் ஸ்டிச் போடுறதுக்கு நீங்கள் ஆல்ரெடி செயின் ஸ்டிச் போட்டிருக்கணும். போட்டுட்டு ஒரு கான்ட்ராஸ்ட் கலரில் த்ரெட் எடுத்து அப் அண்ட் டவுன் நீடில் இன்சர்ட் பண்ணிட்டே வரணும். நமக்கு பார்க்குறதுக்கு வேவ் மாதிரி இருக்கும்ல, அதுதான் லேஸ்டு செயின் ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம். நான் ரன்னிங் ஸ்டிச் ஃபேமிலிஸ்லேயே லேஸ்டு ஸ்டிச் எப்படி போடணும்னு ஆல்ரெடி டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். ஸோ புரியாதவங்க நீங்கள் அதை ஒரு தடவை செக் பண்ணிட்டு வந்து பாருங்கள். ஸோ அப் அண்ட் டவுன் நீங்கள் ஈச் செயின் வழியாகவும் விட்டுட்டே வரும்போது உங்களுக்கு ஒரு வேவ் மாதிரி ஃபார்ம் ஆகும். இதுதான் நம்ம லேஸ்டு செயின் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவோம். இதை எண்டில் ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் ஓவர்லேடு செயின் ஸ்டிச். இதுவும் அதே மாதிரி தான். பட் என்னென்னா நீங்கள் செயின்குள்ளே விட மாட்டீங்க, செயினில் இருக்க லிங்க்ஸ் வழியாக விடுவீங்க. ஸோ கீழே பாட்டம் வழியாக விடும்போது பாட்டம் பக்கத்தில் இருக்க லிங்க்ஸ்லேயும், டாப் வழியாக விடும்போது டாப் பக்கத்தில் இருக்க லிங்க்ஸ்லேயும் ஈச் செயின் வழியாகவும் விடணும். ஒவ்வொரு செயின்லேயும் இருக்க லிங்க்ஸ் வழியாக மட்டும் விடணும், ஃபுல் செயின்குள்ளே விடக்கூடாது. இதுதான் நம்ம ஓவர்லேடு லேஸ்டு செயின்னு சொல்லுவோம். இது பார்க்குறதுக்கு பின்னல் மாதிரி இருக்கும். உங்களுக்கு லேஸ்டு செயினில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் ரன்னிங் ஸ்டிச் ஃபேமிலியில் லேஸ்டு ஸ்டிச் வந்து பார்த்துட்டு வாங்க. அடுத்து இன்டர்லேஸ்டு செயின். இது ஒன்றும் இல்லை, பெக்கினி ஸ்டிச் அப்படின்னு சொல்லி நான் வந்து பேக் ஸ்டிச் ஃபேமிலியில் ஒரு ஸ்டிச் போட்டிருப்பேன். அதே தான், அது ரெண்டையும் இப்போ கம்பைன் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் எங்கே த்ரெட் எடுக்கிறீங்களோ, இப்போ தேர்டில் லிங்க்லேருந்து நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் செகண்ட் லிங்க் வழியாக நீடில் வெளியில் எடுக்கணும். ஸோ ஒரு லூப் மாதிரி நீங்கள் சுற்றிட்டு வரணும். இப்போ 4th இருக்க லிங்க்கில் டாப்லேருந்து விட்டுருக்கீங்க அப்படிங்கிறப்போ நீங்கள் அடுத்ததாக 3rd இருக்க லிங்க் வழியாக விடணும். அப்போ உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு லூப் வந்து ஒரு சர்க்கிள் வந்து முடியும். நீங்கள் இதில் கவனிக்க வேண்டியது எந்த லூப்பில் விட்டுருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா அதுக்கு அடுத்து நீங்கள் ஃபினிஷ் பண்ணுறது அதுக்கு முன்னாடி இருக்க லூப்பில் தான் விடணும். ஸோ அதை நீங்கள் கவனிக்கணும். அடுத்ததாக நீங்கள் செயினுக்கு அடியில் ஒவ்வொரு லிங்க்குக்கு அடியில் நீடில் இன்சர்ட் பண்ணுறீங்க. ஆரஞ்சு கலர் த்ரெட்டு வந்து உங்களோட நீடிலுக்கு அடியில் இருக்கணும். அதையும் நீங்கள் கவனமாக பாருங்கள். வீடியோவை தெளிவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ இந்த ஸ்டிச்சை பற்றியும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிறதுக்கு பேக் ஸ்டிச் ஃபேமிலிஸை நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு வாங்க. அப்போ இன்னும் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ இங்கே எண்டில் செக்யூர் பண்ணிட்டு அது பக்கத்துலேயே மறுபடியும் நீடில் எடுத்துகிட்டு இப்போ டவுனில் இருக்க லிங்க்ஸ் வழியாக நீங்கள் போடணும். இப்போ ஸ்டார்டிங்கில் நீங்கள் அப்பில் இருக்க லிங்க்ஸில் மட்டும்தான் போட்டிருக்கீங்க. ஸோ இப்போ டவுனில் இருக்க லிங்க்ஸ் வழியாக போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நான் செகண்ட்லேருந்து ஃபர்ஸ்ட்குள்ளே கொண்டு வரேன். ஸோ 3rd ஒன்லேருந்து செகண்டுக்குள்ளே லிங்க்ஸ்குள்ளே கொண்டு வரேன். நான் ஒவ்வொரு தடவையும் கொண்டு வரும்போது ஆரஞ்சு கலர் த்ரெட்டு வந்து என் நீடிலுக்கு அடியில் தான் இருக்குது. அதை கவனமாக பாருங்கள். ஸோ நம்ம சேனலில் ரன்னிங் ஸ்டிச், பேக் ஸ்டிச் அப்படின்னு சொல்லி ஃபேமிலிஸ் எல்லாம் போட்டிருக்கோம். ரெட் ஒர்க் பற்றியும் போட்டிருக்கோம். அதெல்லாம் ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி இன்னும் வீடியோஸ் பார்க்குறதுக்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஹேண்ட் எம்ப்ராய்டரிங் கிளாஸும் போயிட்டு இருக்குது. அதை பற்றி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்டர்லேஸ்டு செயின்ஸில் வந்து போத் சைடு உங்களுக்கு இதே மாதிரி ஒரு பார்டர் மாதிரி ஃபார்ம் ஆகி சென்டரில் உங்களுக்கு ஒரு பேக் ஸ்டிச் மாதிரி வரும். இதை தான் இன்டர்லேஸ்டு செயின். அடுத்தது பேக் ஸ்டிச்சு செயின் அப்படின்னா சேம் பேக் ஸ்டிச்சே தான். நீங்கள் ஃபஸ்ட்டு செயின்லேருந்து சென்டர்லேருந்து எடுத்து செகண்ட் செயின் சென்டரில் ஃபினிஷ் பண்ணிவிட்டு இப்போ 3rd செயினோட சென்டர்லேருந்து எடுத்து செகண்ட் செயினில் ஃபினிஷ் பண்ணுறீங்க. சேம் பேக் ஸ்டிச் வந்து நீங்கள் செயின்குள்ளே போடுறீங்க, அவ்வளோதான். ஸோ பேக் ஸ்டிச்சும் உங்களுக்கு போட தெரியல அப்படின்னா பேக் ஸ்டிச் ஃபேமிலிஸ் நான் போட்டிருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இதே போல் வீடியோஸ் பார்க்குறதுக்கு சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.